வணக்கம் மக்களே, பாலக்கீரை சப்பாத்தி செய்யலாம் வாங்க. வீட்டில் ஒரு தொட்டியில் போட்டோங்க, சூப்பராக வளர்ந்து வந்தது. கொஞ்சம் சின்னதுலவே கட் பண்ணிக்கணுங்க. சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். பிஞ்சு கீரை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ மாவு எடுத்துக்கினேன். சில்லி பிளேட் கொஞ்சம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கணுங்க. ஒரு 4 மிளகா இருக்கும். காரம் சூப்பராக இருக்கும். சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அந்த கட் பண்ணி வச்சு பாலக்கீரையை போட்டுக்கோங்க. கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட அவ்வளோ சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இது மாதிரி கட் பண்ணி சப்பாத்தியில் செஞ்சு கொடுத்தோம்னா. நான் மாவு இப்படி தாங்க பிசைவேன். சுடுதண்ணி காய்ச்சி ஊற்றிட்டு கரண்டியில் நல்லா கலரி கொடுங்க. கலரி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு மாவு பிசைஞ்சு பாருங்கள். சப்பாத்தி சூப்பராக சாஃப்டாக வரும். 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரர் தாங்க தேய்ச்சி கொடுத்தாங்க. இந்த சப்பாத்திக்கு குழம்பு எதுவும் தேவையில்ல. காரம் கீரை எல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. இருந்தாலும் வீட்டில் குழம்பு இருந்தது, அதை வச்சு அவங்க சாப்பிட்டாங்க. நான் வெறும் சப்பாத்தியை சாப்பிட்டேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு.